நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் 4 மாதங்களாக வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் தங்களை அரசு கண்டுகொள்ளவில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உண்மையில் அங்கு என்னதான் நடக்கிறது, ஏன் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி உள்ளிட்ட பகுதியில் சுமார் 8000 ஏக்கர் நிலங்களை BBTC என்ற தனியார் தேயிலை நிறுவனம் குத்தகைக்கு எடுத்துள்ளது. 99 ஆண்டுகால குத்தகை வரும் 2028ஆம் ஆண்டுடன் முடிவடையும் நிலையில் தற்போது அங்குள்ள தொழிற்சாலையில் 539 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அந்த தொழிலாளர்களை தனியார் தேயிலை நிறுவனம் கட்டாய விருப்ப ஓய்வு பெறுமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாய விருப்ப ஓய்வு வழங்கப்பட்டதாகவும், ஆனால் மற்ற தொழிலாளர்கள் கட்டாய ஓய்வை கடுமையாக எதிர்த்து வருவதாகவும் தெரிகிறது. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக எவ்வித பணிகளும் வழங்கப்படாததால் அவர்கள் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் தங்களுக்கான மனித உரிமை மீறல் தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் தேசிய மனித உரிமைகள் ஆணைய குழு DSP ரவிசிங் மற்றும் யோகேந்தர் குமார் திரிபாதி ஆகிய அதிகாரிகள் மாஞ்சோலை பகுதிக்கு நேரடியாக சென்று அங்குள்ள பொதுமக்களிடம் மனித உரிமை மீறல் தொடர்பாக விசாரணை நடத்தினர். அப்போது 4 மாதங்களாக தங்கள் பகுதியில் கஞ்சி தொட்டி திறந்து போராட்டம் நடத்தி வருவதாகவும், ஆனால் தமிழக முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை எனவும் தேசிய மனித உரிமைகள் ஆணைய குழுவிடம் வேதனையோடு கூறினர். 539 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வரும் சூழலில் தேசிய மனித உரிமை ஆணையம் தங்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்பது தமிழக அரசிற்கு ஒரு சவுக்கடி என்றும் தெரிவித்தனர். எனவே தமிழக அரசு உடனடியாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், தங்கள் வாழ்வாதாரம் சரியாகும் வரை மாதந்தோறும் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இப்போ 40 வருஷம் பதிஞ்சு வேலை பார்க்கோம். எங்களுக்கு முன்னாடி அப்பா அம்மா இங்கே வேலை பார்த்தவங்க தான், தாத்தா பாட்டியெல்லாம். இப்போ சமீபமாக 4 மாதத்துல எங்களை கீழே போங்கன்னு சொல்லி கையெழுத்து கேட்கவும் நாங்கள் கையெழுத்து போட்டோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்களுக்கு கட்டாயம் வேணும். எங்களுக்கு இதே வீடு இங்கே வேலை கொடுக்கணும். நாங்கள் இங்கேருந்து போய் ஊரில் எங்களுக்கு எந்த ஊர் நாட்டு வேலையும் தெரியாது. இருக்க வீடு எதுவுமே கிடையாது. நாங்கள் அதனால தான் இங்கே மருவிக்கிட்டு இருக்கோம். பஸ் வசதி இல்லைனாலும் ரேஷனில் உள்ள வண்டரிசியை தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு, ரேஷன் பருப்பு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கோம். மேலும் தங்களுக்கு வேலை இல்லாததால் மிகவும் சிரமப்படுவதாகவும், ரேஷனில் உள்ள அரிசிகளும் புழுக்களாக இருப்பதால் சாப்பிட முடியாமல் தவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். தமிழக அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். காலி பண்ண சொன்ன உடனே எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே யாருக்குமே வீடு வாசல் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்காசியோரோட எல்லோரும் படிச்சுட்டு வேற இருக்காங்க, ஃபீஸ் கட்டணும். யாருக்குமே இந்த 4 மாதம் சேலரி எதுவுமே கிடையாது நாங்கள் வேலை பார்க்கறதுனால. இப்போ ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சாப்பாடுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாராவது ஸ்பான்சர் பண்ணி தான் இங்கே வருது எங்களுக்கு சாப்பாடு. அது மூலமாக நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுவுமே கொஞ்சம் பேர் வாராங்க, அவங்கள விட மாட்டேங்காங்க. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. 4 தலைமுறைகளாக வசித்து வரும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது அங்கு வசிக்கும் தொழிலாளர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. குடிநீர் விநியோகம் வழங்காமல் இருப்பதும், பேருந்து வசதிகள் நிறுத்தப்படுவதும் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை விளம்பர அரசு கொடுத்து வருவது தானாகவே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து தொழிலாளர்கள் வெளியேறி விடுவார்கள் என அரசு நினைக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது.